தேவ பக்தி ஒரு மனுஷன்கிட்ட இருந்ததுன்னா கர்த்தர் அந்த மனுஷனை உயர்த்துவார். எத்தனை பேருக்கு கால்பந்து விளையாட்டு வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தெரியும்? எல்லாருக்கும் தெரியும். அந்த ரொனால்டோடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது அவர் சிறுவனாக இருந்தபோது அவர் கற்றுக்கொண்டது ஒரே ஒரு விஷயம். அவங்க அம்மாட்டேருந்து, நீ எவ்வளவு உன்னை தேவனுக்கு கொடுக்கிறாயோ அவ்வளவு தேவன் உனக்காக கொடுப்பார் என்பதை அவருக்கு அவங்க தாயார் சொல்லி தந்திருக்காங்க. சின்ன வயசு பையன், அந்த சின்ன வயசு பையன்ட அவங்க தாயார் விதைக்கிற விதையானது அந்த இருதயத்துக்குள்ளே பதிகிறது. அந்த பையன் ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு, ஆண்டவர் எதை செஞ்சாலும் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி என் தேவனுக்கு தான். உடனே ஜெபம், உடனே ஸ்தோத்திரம், நல்ல ஜபத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு துவங்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜபத்திற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு மனுஷனாக இருந்தார். அவர் என்ன பண்ணார்? அவர் விளையாட்டுக்கு செல்லும் ஒவ்வொரு முறையும் பக்தியோடு முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். இன்றைக்கி நம்ம சின்ன சின்ன விஷயத்துலையும் தேவ பக்தியை நம்ம காண்பிக்க ஆரம்பிக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, நான் அடிக்கடி சொல்வேன், ட்ரெயினில் கூட ட்ராவல் பண்ணும் பொழுது நான் அங்கே பார்த்துருக்கேன், இஸ்லாமிய சகோதரர்களை பார்க்கும் பொழுது அந்த ஒரு டைம் வந்துடுச்சுன்னா தொழுவ ஆரம்பிப்பாங்க பாருங்கள். எனக்கே மானங்கெட்டு போய் வெக்கங்கெட்டு போய் நான் பைபிளை திறந்துடுவேன். அட பாவமே, நம்ம சும்மா உட்காந்துருக்கோமே, நம்ம பைபிள்னாவது வாசிப்போம். பாருங்கள் எப்படி அவங்க வைராக்கியத்தோடு அந்த குறிக்கப்பட்ட நேரத்தை தேவனுக்காக வைராக்கியமாக கொடுக்கிறார்கள். நாங்கள் சிறு வயதில் கும்பகோணத்தில் தான் நான் படித்தேன். இப்போ கும்பகோணத்தில் பார்த்திங்கன்னா காலையில் 4:59 அந்த 5 கரெக்டாக வரும் பொழுது, 5 மணி ஷார்ப்பாக வரும் பொழுது தொழுகையின் சத்தம் கேட்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் உலகத்தில் தேவன் அவர்களுடைய பக்தியை பார்த்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். அவங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆமாம், உண்மை அதுதான். நம்ம கிறிஸ்தவெல்லாம் காலையில் 5 மணிக்கு நல்லா இழுத்து போட்டுத்திட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. எப்பா அப்போதான்ப்பா நல்லா குளிருது. இப்போல்லாம் என்ன வந்துருச்சு, சூடான காலம் வந்தோடனே ஏசியை போட்டுட்டு அப்பா நல்லா தூக்கம். ஆண்டவர் சொல்கிறாரு, வேணாம், நீங்களாம் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கணும், உயர்வில் நம்மளாம் வரணும், நம்மளாம் ஆசீர்வாதமாக இருக்கணும். அப்போ நான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் தேவ பக்தி உள்ளவர்களாய் மாறுங்கள்.